அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய பொண்ணுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கி இதை அன்பாக்சிங் பண்ணலாம். எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல. இதை வாங்கிட்டேன். பார்க்கறதுக்கு பெருசாக தெரிஞ்சது. ஆனால் வீட்டுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ஃபோட்டோவில் பெருசாக தெரிஞ்சது வேறு. ஸோ அங்கே உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பிரித்து வச்சுருக்கேன், இன்னும் ஓப்பன் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி இது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணேன். இது ஃபிட் பண்ணுறதுக்கு டயக்ராம் எதாவது கொடுத்துருக்காங்களா, நான் எதை பார்த்தா ஃபிட் பண்ணுமான்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குது. வேறு ஒழிஞ்சு இருக்கீங்களா? எதுவும் இல்லை, காலி ஆயிடுச்சு. ஓகே, என்னன்னு தெரியல. ஏதோ ஜூஸ் டப்பா மாதிரி சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதான். இது ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து டப்பா மாதிரி வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செஞ்சுக்கணும். மீது இருக்கிற இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸுங்க, அதோட இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு தெரில. ஃபிட்டிங் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி காமிக்கிறவங்க பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் போல் இருக்குது. இது சாஸ் டப்பா அந்த மாதிரிலாம் இருக்குது. இது கரண்டி அந்த மாதிரி ஐட்டம் போல் இருக்குது. சாரி, இது ஏதோ இருக்குது கரண்டி. இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஹைலைட்னா கரண்டிலாம் வரும் போல் இருக்குது. இதில் கேப்லாம் தந்துருக்காங்க நம்மளுக்கு. இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதுக்குள்ள இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஆரம்பிக்கிறது தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுதான் கீழே பாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா லாக் செட்டிங்ஸ்லாம் பார்த்தா அப்படி தான் தந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ऑन कर देंगे। प्लास्टिक சொல்றீங்களா? அவ்வளோ ஃபிட் பண்ண முடியல. செட்டப் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா ஆடுது. சரியில்லையா?
செட்டப் போகிறோம்னு நினைக்கிறேன். பெரிய செட்டப் நினைக்கிறேன். கதவுலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? எல்லாமே லாக் டைப் தாங்க, பார்த்து ஃபிட் பண்ணணும். ஏதாவது ஒரு லாக் உடைஞ்சாலும் சுவாக. ஃபிட்டிங் ரொம்ப டைட்டாக இருக்கும். இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல. எந்த ஆப்ஷனும் காணும். இதாக இருக்குங்களா? செட்டப்பா எப்படிலாம் யோசிக்கிறான் பாருப்பா. தெரியல. கேட்கலாம். நல்லா இருக்குங்க விளாட்றதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அடுப்பு மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து ஷெல்லு பண்ணும் போல இருக்கீங்க. நான் ஷெல்லு இப்போதைக்கு இல்லை, ஷெல்லு போட்டோடனே அது அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம் நான் பார்த்தேன். என்னப்பா இதில் பார்க்கறது ஸ்லெட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்லெட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல, ஒன்றா செக் பண்ணலாம். எழுதுறதுக்கு ஏதோ தந்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணி பவர் கெச்சு மாதிரி இருக்குது. அதுக்கு அழிக்கிறதுக்கு வந்து ஒரு டெஸ்டர் வந்து அதை வரல எங்கள் போனேன். ஸ்லிப் உட்காந்துச்சு, சூப்பராக இருக்குல்ல. பாப்பா ஒரு தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடிக்கல. அதனால நாங்கள் இந்த செட்டப் ரெடி பண்ணுறோம். இல்லைன்னா பாப்பா வந்து கம்மி இருக்க மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு சமைக்கிறதுக்கான எல்லாம் திட்டுறீங்க, அது மட்டும் நல்லா தெரியும். குழந்தை விளையாட சொன்னால் நீ விளையாடிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நானும் குழந்தை தானே எங்கள் அம்மாவுக்கு. கேமரா டென்ஷன் ஆகிறாங்க பேசுறதுலாம். காய்கறி பச்சை மிளகா எல்லாமே இருக்குது இதில். இடம் பத்த மாதிரி ஸ்பூன்லாம் இருக்குது.
எப்படிப்பா கத்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எதுவும் தெரியல, பல்லு இருக்கிற ப்ரஷ் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னைக்கு ஸ்பூன்லாம் எங்கே வைக்கணும்னு தெரியல, நான் அப்படியே முன்னாடி வைக்கிறேன். சில ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை இல்லாமல் இருக்குது, அதுக்கு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் வந்து சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த லைனாக யூஸ் பண்ணலாம். ஏதோ பவுடர் டப்பா மாதிரி இருக்குது, விட முடியாதுன்னு தெரியல. கட்ட முடியவா? மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் தான் ஹைலைட். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வர மாதிரி பம்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழுத்துனா இங்கே தண்ணி வரும். ஆனால் தண்ணி கேன் தான் எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. நம்ம தண்ணி கேனுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி எங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் ஒட்ட வேண்டியது இருக்குது. அதை நான் ஒட்டும் போது நீங்கள் எங்கேன்னு பாருங்கள். ஒரு தடவை வந்து இந்த கிச்சன் வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேமராமேன் கிச்சனை எப்படி கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விடுங்க. நீங்கள் எப்படிங்க நான் கிச்சனை திருப்புறேன் ஸ்லோ மிஷன். கிச்சனோட நேமை பார்த்தீங்கன்னா அங்கே அதுதான் ஹைலைட் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம சவுத் ஓரமாக ஒட்டி வச்சா தெரியாது, அதில் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஏதாவது மூடி வருமானு தெரில, நம்மக்கிட்ட எதுவும் வரல. இங்கே இன்னொரு இந்த அக்கா தான் முடியோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இருக்கலாம், அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து ஒட்டுப்போம். ஒட்டி முடிச்சுட்டுனா நான் உங்களுக்கு வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறேன். ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டியாயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ வாட்டர் ஃபில்அப் பண்ணி இங்கே கேஸ் பக்கத்தில் வைக்க சொல்கிறாங்க. நாங்கன்னா சின்ன இதில் தண்ணி வாட்டர் ஊற்றி இதுக்கு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் இது பண்ணி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன். தண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதெல்லாம் எடுத்துடுறேன் காயெல்லாம். ஏய் பிச்சு அடிக்குதுப்பா தண்ணி. நல்லா வருதுப்பா. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் தண்ணி வாட்ரு வெளியே போகிறதுக்கு எதுவும் இப்போ இருக்கல. இந்த இடத்துல கழுவுனாங்கன்னா இந்த தண்ணி எதாவது ட்ரை ஆகி போகிறதுக்கு சின்னதாக ஓட்டை கொடுத்துருக்காங்கப்பா. செம்ம. ஆனால் அது ஓஸ் போயிட்டு இங்கே இல்லையே. அவ்வளோதான் தண்ணி தீந்து போயிடுச்சு. இதில் இருந்த தண்ணி எல்லாமே இது வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் தெரியாமல் என்ன செய்யணும், இதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணி கீழே கொண்டு வந்து போகிறது. ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோதான். நம்ம அதுக்கு வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, போய் பார்த்து வாங்கிக்கோங்க. விலை கம்மி தான், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. டாட்டா பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.